கர்த்தருடைய வார்த்தையின் நேராக போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பல வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு ஒரு நாமம் என்று கிடையாது, ஒரு நாமத்துக்குரியவர் மட்டும் கிடையாது, அவருக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கிறது. எல்லா நாமங்களும் ஏராளமான குணாதிசயங்களை உள்ளடக்கியது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த பேருக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாது. ஒன்று அர்த்தம் தெரியாது, இன்னொன்று அர்த்தமே இல்லாத பேரெலாம் வைப்பாங்க. ஒன்று அர்த்தம் தெரியாது, இன்னொன்று ஒன்றுத்துக்கு உதவாத அர்த்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. தேவனுடைய பெயருக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துக்கு உடையவராக இருந்து நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஏராளமான நாமங்கள் இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய நாமம் மகத்துவமான ஒரு நாமம் எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ஷடாய் என்று சொன்னாலே 3 அர்த்தங்களை குறிக்கிறது. அதில் ஒரு அர்த்தத்தை தான் பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர், மோர் தென் எனாஃப், டூ மச் காட் என்றெல்லாம் அழைப்பார்கள். போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொல்லும்போது தேவனிடத்தில் குறைவு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. தேவனிடம் ஏராளம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச அளவு பெருக ஆரம்பிக்கும். தேவனை குறித்து அறிவு மேலோங்க விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும்போது தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதும் அதிகமாக மாறும். அன்றைக்கி நேரத்தில் மக்கள் பாருங்கள், தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வது குறைவாகவே இருக்குது. ஏன் பெற்றுக்கொள்வது குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனை குறித்த ஒரு அறிவு குறைவாக இருக்கிறது. அறிவு குறைவாக இருப்பதனால் விசுவாசமும் குறைவாக இருக்கின்றது. அப்போ தேவன்கிட்ட நம்ம போகிறதுக்கு ஒரு வழியே விசுவாச வழி. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இருந்தால் தான் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையுமே. விசுவாசத்துக்கு தேவைப்படுகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனை குறித்து கேட்பது, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்பது. தேவனை குறித்து ஹியரிங், விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி என்று சொல்லும்போது ஹியரிங், கேட்பது. ஒரு வேத பதிப்பில் அந்த இடத்துல போடப்பட்டது, இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் வேதம் சொல்கின்றது நித்திய ஜீவனை உடையதாக இருக்கின்றது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பார்த்தோம், தேவன்கிட்ட இரக்கங்கள், மன்னிப்பு, கிருபை, மனதுருக்கங்கள் எல்லாம் ஏராளம் குவிந்து கிடக்கின்றது. தேவன்கிட்ட திரளான மீட்பு இருக்கிறது என்றெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவனை பார்க்கும்போது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நம்ம பார்க்கக்கூடாது. சபை என்ன பண்ணிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் தேவனை மட்டுப்படுத்தி விட்டது, லிமிட் படுத்திட்டாங்க, இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் வேதம் போதிக்கின்ற தேவன் கொஞ்சம் வித்தியாசமானவர். சபை காண்பித்ததும் சபையின் உபதேசம் காண்பித்த தேவன் பார்த்திங்கன்னா மனித எல்லைக்குட்பட்ட ஒரு தேவனை தான் காமிச்சிட்டாங்க. ஆனால் வேத புத்தகம் அப்படி கிடையாது. எல்லையற்ற தேவனை வேதம் அதிகமாக போதிக்கின்றது. இதில் அடுத்தது பார்க்க ஆரம்பித்தது என்னென்னா, பொருளாதார விஷயங்களில் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறோம். ஏன் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா, இன்றைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா பொருளாதார விதத்தில் பின்தங்கி இருப்பதற்கு காரணமே, ஒரு காரணம் என்னென்னா, தேவனை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக நினைத்து கொண்டிருப்பது, மட்டமாக நினச்சிக்கிட்டு இருப்பது. கடவுள் அவர் கேட்டதை விட கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாருன்ற ஒரு எண்ணம் தான் நிறைய பேருடைய மனதில் பதியப்பட்டிருக்கிறது. கேட்டதை கொடுக்க மாட்டார், கேட்டதை விட கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பார். அன்றைய நேரத்தில் நம்ம கடன் வாங்கி பழகினதுனால கடன்காரங்கள்ட்ட கேட்க போகும்போது ஒரு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா கேட்கக்கூடாது, ஒரு 2000 கேட்டால் தான் 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்வாங்க. அதுபோல் தேவன்ட்டு என்ன பண்ணுறோம், அதே மனநிலையில் போயிடுறோம். ஆண்டவர்கிட்ட பார்த்திங்கன்னா கேட்டதை கொடுக்க மாட்டார், கேட்டதை விட கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பார். ஆனால் வேதம் போதிக்கிறது அப்படி கிடையாது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்ற தேவன் என்று தான் வேதம் தேவனை அழைக்கின்றது. அப்போ பாருங்கள்,
நான் சொன்னேன், வேத வியாக்கியானவியல்ல ஃபஸ்ட்டு மென்ஷன் தியரி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. தேவனை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முத எங்கே வேதத்தில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தாலே அந்த இடத்துலையே எல்லா எசன்ஸும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ முதலாவது ஆதாம் மனிதனை உண்டாக்கின விதத்தை நாம் பார்க்கும்போதே ஆச்சரியப்படுறோம். அதாவது ஆரம்பத்தில் தேவன் என்னென்னலாம் முதல் ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரத்தை படித்தாலே பல விஷயம் புரியும் வந்து. ஏன்னா எல்லா டாக்ட்ரினலும் எல்லா உபதேசங்களும் அந்த 3 அதிகாரத்தில் தான் அடைக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கையில் வைத்திருக்கிற முழு வேதாகமமே பார்த்திங்கன்னா 3 அதிகாரத்தின் விளக்க உரை தான். முதல் 3 அதிகாரம் இருக்கு இல்லையா, ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 அதிகாரங்களின் விளக்க உரைகள் தான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி ஆமீன் போடுற வரையிலும் இருக்கின்ற ஒரு காரியம் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். 3 அதிகாரத்தின் விளக்க உரைகள் எவ்வளோ அருமையாக தேவன் எழுதி விளக்க உரைகளை எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் காமெண்ட்ரி கேட்குறோம், விளக்க உரை, பைபிள் விளக்க உரை. வேதத்தை வேதாகமே விலக்கி காண்பிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு விளக்க உரையாக இருக்கின்றது. ஆகவே ஆதாம் தேவன் உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்குனார், எப்படிப்பட்ட இடத்துல உண்டாக்குனார், எதுவுமே குறைவு. அதாவது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறைவுன்ற பேச்சே, குறைவுனா என்னங்க, இல்லைன்னா என்னங்க அப்படின்ற கேட்கக்கூடிய நிலைமை தான் ஆதாமை உண்டாக்கும்போது தேவன் வச்சுருந்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பார்த்தோம், அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதாம், 2வது அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் என்று பார்த்தோம். இன்றைக்கும் அவங்க தலைமுறை தான் கொஞ்சம் பேச போகிறோம். தேவன் இவர்களை தான் அளவற்ற விதத்தில் ஆஸ்வதிக்கும் போது இவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் ரொம்ப ஓஹோன்னு வாழலை. யோசித்து பார்த்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்வும் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க என்னப்பா பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், அதனால் அவங்க பிள்ளைகளும் ரொம்ப பணக்கார வீட்டு குடும்பம் பிள்ளைகளாக தான் இருந்திருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எல்லாருடைய வாழ்வில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி ஆபிரகாமுடைய வாழ்வில் வந்து ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் இல்லாமல் தான் ஆரம்பித்தார். பிற்பாடு பஞ்ச காலகட்டத்துலேயும் தேவன் ஆபிரகாமை அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிச்சார். இப்போ ஈசாக்கின் வாழ்வில் கூட நம்ம பார்க்கும்போது ஈசாக்குக்கும் தேவன் அப்படி தான் இருந்தார். ஏன் இதை வந்து ஆதாம் ஆபிரகாம் முற்பிதாக்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோன்னு சொன்னால், தேவன் மாறாதவர், அவர்களுக்கு என்ன செய்தார் அதை தான் நமக்கு செய்வார். வேதம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, வேதத்தில் பல பேர் பல பேரை காமிக்க போகிறோம். இந்த பல பேரை எதற்காக பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் அவங்கள பற்றி பார்த்துட்டு வர வந்து. தேவன் அவர்களுக்கு எப்படி நல்லவராக இருந்தார், தேவன் எப்படி அவர்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்தார், இன்றைக்கும் தேவன் அதே கர்த்தர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் வந்து இல்லை அவர் கடவுள் மாறிட்டார், அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், அதே கடவுள் தான் இன்றைக்கும் நமக்கு இருக்கின்றார். இப்போ ஈசாக்கின் வாழ்க்கையில் கூட ஈசாக்க கடவுள் ஆசீர்வதிக்கும் போது கூட அளவற்ற விதத்தில் தான் ஈசாக்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்க முடிகின்றது. ஆதியாகம புஸ்தகம் போவோம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலை, மேலோட்டமாக ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த உபதேசம் இந்த டீச்சிங்காக ஒரு சில காரியத்தை தான் எடுத்து பேசுகிறோம். ரொம்ப டீப்பாக பேசலை, என்ன சொல்லப்போனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் பேசலை, வேதத்திலேருந்து காமிக்கிறோம் அவ்வளோதான். வந்து வரலாறு சான்று, புவியியல் சான்று, அகழ்வாராய்ச்சி சான்று, பின்னணி சான்று அப்படின்னு நிறைய பேசலாம், இவங்களை பற்றி நிறையா எடுத்து பேசலாம். ஆனால் வந்து முதலாவது பைபிளில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல, அப்புறமேட்டுக்கு மற்றதெல்லாம் பேசலாம். பாருங்கள், முதல்ல வேதத்தில் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். முதல் ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு? ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே அவர்களுடைய வாழ்விலே பல பஞ்சங்களை பார்த்தவர்கள். ஆனால் பஞ்சத்தின் மத்தியிலேயும் அவர்கள் எப்படி நன்றாக இருந்தார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கின்ற அற்புதமான சத்தியம். இன்றைக்கி என்ன நமக்கு வேதம் போதிக்குது? இவர்கள் எல்லாரையும் நான் எப்படி ஒரு பஞ்ச காலகட்டத்தில் அவங்களோடு கூட இருந்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்க உலகம் போற்றுகிற ஒரு ஆளாக வச்சனோ, அதே போல் உன்னையும் நான் வைப்பேன் என்பது தான் வேதம் நமக்கு சொல்கின்ற சத்தியமாக இருக்கின்றது என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் என்ன பண்ணாங்க? பஞ்சம் உண்டானியுமே ஊரை விட்டு கிளம்பி பஞ்சத்தில் தஞ்சம் பிழைக்கிறதுக்காக போக ஆரம்பித்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ பரவாயில்ல பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணீர்லாம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் தண்ணி இல்லைன்னா இன்னொரு ஏரியாவுக்கு தான், பக்கத்து ஏரியாவுக்கு தான் போய் ஆகணும். இங்கேருந்து குடத்தை தூக்கிட்டு போகணும். குடத்தை தூக்கிட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கீழே நின்று தண்ணி பிடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். நானும் பார்த்துருக்குறேன். என்னை விட மூத்தவங்களாம் இருக்கிறீங்க. நீங்களும் உங்கள் காலகட்டத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்னால், நம்ம ஊரில் தண்ணி இல்லைன்னா பக்கத்து ஏரியாவுக்கு தான் போய் ஆகணும். அதனால் இவங்க என்ன பஞ்ச காலகட்டத்தில் எங்கே நமக்கு ஆகாரம் இருக்குது, எங்கே நல்லா இருக்குதுன்னு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இது இயற்கை. இது பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்று இல்லைன்னா வேறு வெளி இடத்துக்கு தான் போய் ஆகணும். ஊரே ரொம்ப காடு மாரி ஆயிடுச்சா என்ன பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதே ஊரில் இருக்க முடியாது இல்லையா? எல்லோரும் கிளம்புறது போல தான் நம்ம ஆள் ஈசாக்கு கிளம்புறாரு ஆனால் தேவன் இப்போ குறுக்கிடுகிறார். தேவன் அவங்கள்ட்ட பேசுகிறார். அவருக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லி அந்த வழியை பின்பற்றாத, நான் சொல்கிற வழியை பின்பற்று, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படின்ற. நம்முடைய வாழ்வில் கூட அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, சில தேவைகள், கஷ்டங்கள், பற்றாக்குறை வரும்போது உலகம் என்ன சொல்கிறதோ அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிடுறோம். அதான் பெரிய மிஸ்டேக், பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் தேவன் என்ன சொல்கிறாருன்றதை கேட்கணும். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறது நம்ம ஸ்டெப் எடுக்கக்கூடாது. நம்ம பஞ்ச காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கும்போது, வறுமையில் இருக்கும்போது, பற்றாக்குறையில் இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும்போது முதலாவது உலகம் என்ன சொல்கிறது என்பதை விட முதலாவது தேவன் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? இதில் ஏகப்பட்ட கோட்பாடு இருக்குது. வழிமுறைகளை கருத்தில் வச்சிருக்கிறார். பஞ்ச காலகட்டத்தில் என்ன பண்ணணும் இல்லைங்களா? நம்ம உடனே நம்ம மூளைக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டம் பற்றாக்குறைன்னு சொன்னால் நம்ம மூளைக்கு வருவது முதல்ல யார்கிட்ட போய் கேட்கலாம், யார்கிட்ட நிற்கலாம், யார்கிட்ட போய் கெஞ்சலாம், யார்கிட்ட போய் கதறலாம், இந்த மாதிரி என்ன தான் வர ஆரம்பிக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணலாம், யார்கிட்ட நம்முடைய கவலையெல்லாம் சொல்லலான்னு தான் தோண ஆரம்பிக்கும். இவரும் பாருங்கள் டக்குன்னு கிளம்புறார். மனுஷன் தானே, கடவுள் கிடையாது. இவரும் நம்மளை போல் ஒரு மனுஷன்தான். நம்ம என்ன ஸ்டெப் எடுப்போமோ அதே ஸ்டெப்பை தான் அவர் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் கர்த்தர் தலையிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கவனமாக கேளுங்க. நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஈசாக்கு பஞ்ச காலகட்டத்தில் தேவன் என்ன சொல்கிறார் என்கின்ற வழிமுறைகளை கேட்டு பின்பற்றி அந்த தேசத்திலே குடியிருக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஈசாக்கு தேவன் எந்த தேசத்தில் இருக்க சொல்லி சொன்னாரோ அந்த தேசத்தில் குடியிருக்க ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய வாழ்விலே பஞ்சம் பற்றாக்குறை வரும்போது உலகம் என்ன சொல்கிறது என்பதற்கு முதலாவது
நம்முடைய செவியை சாய்க்காமல் இதை குறித்து தேவன் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்பதில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு கிறிஸ்தவன், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, நான் சொல்கிறேன், அவர்கள் தேவனால் எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நம்ம பிரச்சனை நேரத்தில், கஷ்ட நேரத்தில் தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, ஊர் உலகம் என்ன சொல்லணும், கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அநேக நேரத்தில் சில நேரத்தில் நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க, ஆனால் எல்லா நேரத்திலுமே நல்ல ஆலோசனைகள் சொல்ல மாட்டாங்க கூட இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க கற்பனைக்கு தோன்றுனது, அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது, அவர்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை ஃபேஸ் பண்ணது, அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்ல கவனமாக கேட்டுக்குங்க தேவ பிள்ளைகளே. பற்றாக்குறை நேரத்தில், இல்லாமை நேரத்தில் தேவன் சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாரு ஈசாக்கு, உங்கள் அப்பாவுக்கு நான் ஆணையிட்டிருக்கிறேன், உங்கள் அப்பாவிட்ட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உன் பிள்ளையெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, உன் சந்ததியெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட நான் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறேன்ப்பா. நான் உடன்படிக்கையின் தேவன். உனக்கு நல்லா தெரியும் உடன்படிக்கை எப்படி நான் வந்து காப்பாற்றினேன், ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணைகளெல்லாம் எப்படி நிறைவேற்றினேன் என்பது உனக்கு நல்லா தெரியும். கடவுள் ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்க. ஈசா கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றினல, உங்கள் அப்பாவை கைவிடலை, ஏதாவது உங்கள் அப்பாட்ட ஏதாவது ஒரு காரியத்தை பேலன்ஸ் வச்சுருப்பேன்னா, ஒரு காரியமும் உங்கள் அப்பாவுக்கு நான் பேலன்ஸ் வைக்கவே இல்லை. அப்படி நான் உங்கள் அப்பாவை ஆசீர்வதிச்சேனே, அந்த தேவன் தான்ப்பா உன்ட்ட சொல்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தில் நான் நீ குடியிரு சொல்கிறேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சகல நாடுகளுமே உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக தேவன் வாக்கு கொடுக்கின்றார். ஆமென். ஒரு பஞ்ச தேசத்தில் ஈசாக்கு எப்படி விதைக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இல்லை, வானம் பொய்த்து போய்விட்டது. ஆனால் வேதம் சொல்கின்றது, ஈசாக்கு தோன்றின இடத்துலலாம் தண்ணீர் பீறிட்டு வர ஆரம்பிக்குது. கடவுளுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். நல்லா ஒன்று மனசில் வச்சுங்க, தேவ இரக்கம் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்குது. தேவ தயவு உங்கள் மேலே தான் இருக்குது. தேவனுடைய கிருபை உங்கள் மேலே தான் இருக்குது. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மறந்துடவே கூடாது. உங்களை சுற்றிலும் தேவ கிருபை இருக்கிறது, தேவ தயவு இருக்குது. சில சொல்லுவாங்க நான்லாம் அப்படின்னு இருப்பாங்க. என்ன நான்லாம் ஒன்றுத்துக்கும் போதும், அப்படி ஒன்றுத்துக்குமே லாய்க்கிற ஒன்றுத்துக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவ கிருபை பெற்றவர்கள், வேதம் சொல்லுது, உங்களை சுற்றிலும் தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தேவ கிருபை உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனா, எப்போ நமக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி, எப்போ நம்மளை உயர்த்தலாம் என்று சொல்லி, எப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம் என்று சொல்லி தேவனுடைய கிருபை நம்மை சுற்றிலும் இருக்கின்றது. ஆகுதான் ஈசாக்குக்கு அது தென்படலை. ஆகுதான் உலகம் போகிற போக்கில் போக ஆரம்பித்தார். நல்ல வேலைக்கு கர்த்தர் தேவன் இடைப்பட ஆரம்பித்தார். சில நேரத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட நேரங்களில் சபைக்கு வருவது நல்லது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது நல்லது, இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்படி வருவது நல்லது. ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் உலகம் நம்மளை வந்து தவறான வழியில் நடத்துவதற்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. உலகம் நம்ம தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்கு, இழுக்குவதற்கு அது தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவ சமூகத்தில் வந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நல் வழிகளை நீங்கள் கண்டடைய ஆரம்பிப்பீர்கள். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதிலேயே பார்த்தீங்கன்னா 11லிருந்து படிக்கிறேன். பின்பு அபிமெலேக், இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்திலே? கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலும் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானா என்றான். கூட இருக்கிற ஆட்கள்லாம் பொறாமப்படுறாங்க, எங்களை விட பெரிய ஆளாயிட்டாடா நீ அப்படின்னு வந்து. காரணம் என்ன? தேவ தயவு.
ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, அவன் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனம் நாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர் என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர். நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய சந்ததி, அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் பலத்தவனான். அப்பொழுது ஈசாக்காவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து என் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கவனமாக கேளுங்க, ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழி திறக்கிறார் கர்த்தர். நல்லா கவனம் கேளுங்க. சில பேர் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடப்படுறதுன்னு ஒரு சில கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கோம். வந்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. உடன்படிக்கையின் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. தேவ தயவு, தேவ கிருபை நம்ம கூட இருக்குது. யாராவது உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்தால் நன்றாக புரிந்து கொள்ள, கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். வந்து நான் நிறையா இந்த ஆசீர்வாதத்தை நிறையா பார்த்துருக்குறேன். ஒரு வழி க்ளோஸ் ஆகும், இன்னொரு வழியை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். அப்படி தான் பாருங்கள், சேலத்துக்கு வந்த புதுசில் அப்போ பேச்சுலராக இருந்தேன். அப்போ மாதம் மாதம் ஒருத்தர் 500 எனக்கு ஒரு காணிக்கை அனுப்புவார். அந்த நாட்களில் 99 அந்த நாட்களில் வந்து அது ரொம்ப பிரயோஜனம். அந்த நாட்களில் 500 பெரிய ஒரு அமௌண்ட்டு. சபையில் வருமானமும் கம்மி தான், சம்பளமும் கிடையாது. அந்த நாட்களில் பாருங்கள், வர காணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கும் இருக்க சாப்பாட்டுக்குமே இப்போ சரியாக போயிடும். நான் 500 அனுப்புகிற ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. மாதம் மாதம் கரெக்டாக அனுப்பிடுவார். எங்கள் மெட்ராஸ்லேருந்து வீட்டு வாடகை வருதோ இல்லையோ, அந்த 500 வந்துடும். திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆச்சு, 500 நின்றுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒருத்தர் நிறுத்தினாங்கன்னும் போது ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும். கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து ஏன் பிரதர் நிப்பாட்டிட்டீங்க, எதுக்காக நிப்பாட்டிட்டீங்க? எனக்கே தெரியும், கல்யாணம் ஆகிடுச்சு, திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும், அதனால் கொஞ்சம் அனுப்பியிருப்பார். இப்போ மேரேஜ் ஆச்சு, இப்போ நின்றுச்சு. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, கர்த்தர் இன்னொரு வழியை திறக்க ஆரம்பித்தார். ஆமென். இன்னொரு வழியை திறக்க ஆரம்பித்தார் கர்த்தர். இப்போ சபைக்கு இன்னும் புதிய ஆத்மாக்களை கொடுக்க ஆரம்பித்தார் பாருங்க. அவங்க 500 ரூபாயை விட 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. வந்து ஒரு வழி அடைக்கப்படும் போது அந்த வழி 500 நின்றுச்சு. தேவன் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், அது டபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து என்ன சொல்ல வரேன், ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு வழி அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒன்றையுமே அப்படியே ஐயோ இருதயமே நின்றக்கூடாது. வந்து அவ்வளோதான் போச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, யார்கிட்ட போய் நிற்கிறது. கொஞ்சம் மனுஷங்க என்னந்தான் கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு, ஃபோன் பண்ணி சொல்ல பேசலாமான்னு. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் விடவே இல்லை. உன்னை அழைச்சது நான், உன்னை நான் அழகாக அற்புதமாக நடத்துவேன். பாருங்கள், ஊழியத்தை ஆரம்பித்து ரொம்ப நாட்கள் இப்போ ஒரு டக்குன்னு இருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிலாம் போயிடுவாங்க. என்னாண்டவரே அப்படின்னும் போது கர்த்தர் இன்னொரு வழியை திறக்க ஆரம்பிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஈசாக்குக்கு அப்படி தான். ஒரு வழி அடைக்கப்படுது, கர்த்தர் இன்னொரு வழியை திறக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை அடைக்கப்படலாம், கவலையே படாதீங்க. அதை விட சிறப்பான வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆமென். என்ன சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? போன மாதத்தில் கூட ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆளை வீட்டு சர்ச்சுக்கு அனுப்பி அவங்க பார்த்தீங்கன்னா பொருத்தனன்னு சொல்லி ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்தது கூட கிடையாது. இன்றைக்கோ ஒரு நாள் போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க திடீர்னு வந்து போன மாதத்தில் சர்ச்சுக்கு வந்து அவங்க வந்து பாஸ்டர் இது வந்து நாங்கள் பொருத்தனை, அவங்க ஒரு ஹிந்து பொருத்தனை பண்ணியிருந்தோம், வேண்டுதல் வச்சுருந்தோம், கர்த்தர் நிறைய கடவுளை சந்திச்சாருன்னா அது கொடுக்குறோன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்தாங்க. நான் சும்மா இதை ஜெபம் பண்ண வராங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இது பொருத்தனை காணிக்கிங்க அப்படின்னு. அப்போ பார்த்தேன், கர்த்தர் பாருங்கள், போன மாதத்தில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சு. அந்த ஷார்ட்டேஜை கூட கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா அதை ஃபில் பண்ண ஆரம்பித்தார். வந்து கவனமாக கேளுங்க,
ஒரு வழி அடைக்கப்படுது என்று சொன்னால் நம்ம அப்படியே என்ன ஆண்டவரே அப்படி இல்லை. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து பார்த்துருக்கிறேன். ஒரு வழி அடைக்கப்பட்டுச்சுன்னா இன்னொரு வழியை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். ஆமென். ஈசாக்கின் வாழ்க்கையில் அப்படி தான் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் மனுஷன் தடுத்து நிறுத்த பார்த்தான். ஆனால் கர்த்தர் அவைகளை விடலை. ஏன்னு சொன்னால் கிருபை ஈசாக்கை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறோன்னே கிருபை சூழ்ந்து கொள்ளுது. எதுக்கு கிருபை? கிருபை சூழ்ந்து கொள்ளுது தெரியுங்களா? உங்களை வெட்கப்படுத்த விடாத இந்த கிருபை, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும் கிருபை. ஒருவேளை அடைக்க சில விஷயங்களை மக்கள் அடைச்சாலும் இன்னொரு வழியை திறக்கிறதுக்கு இந்த கிருபை ரெடியாக இருக்குது. ஆமென். கிருபை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு வழி அடைக்கப்பட்டால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் வழியை திறப்பதற்கு போதுமானதற்கும் அதிகமான எல்ஷடாய் தேவனாக இருக்கின்றார். புரிஞ்சுச்சிங்களா? ஈசாக்கு சும்மா இருந்த இடத்துலலாம் விதைக்க ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய ஒரு செழிப்பு, செல்வந்தனாக மாறுகிறார். அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அழகாக சொல்லப்பட்டிருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிளெஸ்ஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்ததினால். தப்பான வழியில் வந்த சம்பளம் கிடையாது, தப்பான வழியில் வந்த வருமானம் கிடையாது, ஏமாத்தி போடுங்கின வருமானம் கிடையாது. கர்த்தர் அவனை பிளாக் மணி கிடையாது, எல்லாம் ஒயிட்டு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். புரிஞ்சுச்சுங்களா? பைபிள் போடப்பட்டது, அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த தேசம், அந்த வருஷம் என்று சொல்லக்கூடிய 2 பதங்களை நாம் அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென் சொல்லுங்க. அந்த வருஷம், அந்த தேசம். புரிஞ்சுங்களா? அந்த தேசம், அந்த வருஷம் மிகவும் வறட்சியான வருடங்கள், மழை பொய்ந்து போன வருடங்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட தேவன் 100 மடங்கு பலன் அறுவடை செய்யும்படி தேவன் உதவி செய்தார். என்ன நம்ம காமிக்கிறார்? எல்லாம் ஜீரோவில் நில்லுன்னு காமிக்குதா? ஜீரோவில் இருக்குதா? அவ்வளோதான் இருக்கிறியா? எல்லாம் முடிஞ்சிருச்சு நினச்சிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்ல, இல்லை, நான் உங்க கூட இருக்கிற உடன்படிக்கையின் தேவன் உங்க கூட இருக்கிறார். ஏன்னு சொன்னால் தேவன் இயற்கையின் விதிகளை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், லாஜிக்னு ஒரு வார்த்தை பேசுவேன். லாஜிக்காக பார்த்தா அப்படின்னு சொல்லுவேன். சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, முன்னேறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிற தேவன் இயற்கை விதிகளை விட பெரியவர். உங்களை சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லும், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, காரியம் கந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வேறு வழியே இல்லை, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, முன்னேற வழி இல்லை, அடைக்கிறதுக்கு வழி இல்லை என்றெல்லாம் உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லும். ஆனால் தேவன் எல்ஷடாயின் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார், அவர் பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தினுடைய, இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது கிடையாது. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து வந்தால் தாங்க நம்ம முன்னுக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க. ஏதாவது பெரிய பெரிய அளவுக்கு நமக்கு வந்தால் தாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை நடக்கவே நடக்காதுன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கவனமாக கேட்டுங்க தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்கின்றது 14ஆம் வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தேர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. என்னன்னா, எல்ஷடாய் தேவன் ஈசா கூட இருந்ததனால் பைபிள் போடப்பட்டு கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிக்கிறார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் தலைக்கிறார்கள். பஞ்ச தேசத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலே பைபிள் போடப்பட்டு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால். யோசிச்சு பாருங்க, ஒன்றுமில்லாத நாட்களில் பஞ்சத்தில் 4 பேருக்கு ஒரு குடும்பத்தில் சாப்பாடாக்கி சாப்பிட்றதுக்கே பற்றாக்குறை. உண்மைதானே? ஒன்றுமே இல்லாத சொல்ல 4 பேருக்கு யோசிப்பாங்க, 4 பேருக்கு சாப்பாடாக்கி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய ஒன்றுமில்லாத நேரத்தில். ஆனால் வேதம் சொல்லுது 4 பேர் இல்லை, இந்த இடத்துல அவனுக்கு ஆட்டு மந்தையும், ஆடுகளை பற்றி சொல்கிறாங்க, தின்னுக்கிட்டே இருக்குமா, போட போட தின்னுட்டே இருக்கும். அப்படிப்பட்டது. சிலர் சொல்லுவாங்க, ஆடு வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் நிப்பாட்டினா கத்த ஆரம்பிச்சிடும், மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு மட்டும் இல்லை, ஈசாக்குடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியால் அவனுக்கே அந்த ஊர் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
என்னடா நம்ம வீட்டில் கூட இப்படி நல்லா சாப்பிட முடியல, இவன் நல்லா இருக்கிறானே. எப்போதும் அப்படி தானே, மற்றவர்களோட கொஞ்சம் நல்லா இருந்துட்டா மற்றவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஈசாக்கு பாருங்கள், மற்றவர்களை விட அந்த ஊர் ராஜாவை விட நல்லா இருக்கிறார் வந்து. ஹலோ, என்னதுங்க சொல்லப்போனால் இன்றைக்கி யார் நல்லா, இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸில் யார் நல்லா இருக்கா? அரசியல்வாதிகள் நல்லா இருக்கிறான். ஐயா பணம் நிறைய புழங்குது, நிறைய பணம் இருக்குது, வருது. இப்போ கூட பாருங்கள், ஓட்டுக்கு ஒவ்வொருத்தர் அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க, எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. இன்றைக்கி மக்கள் எவ்வளோ பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அவர்கள்ட்ட இல்லாத பணமே இல்லை அப்படி சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் அந்த ஊரில் வாழ்ந்த அரசியல்வாதியை விட பெரிய ஆளாக இருக்கிறான் வந்து. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று போடப்பட்டிருக்குது. நான் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறுகிறேன், உங்கள் ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளோட அதிக பணம் உங்களிடத்தில் இருப்பதாக என்று சொல்லி அவங்களாம் பார்த்து பொறாமைப்படும். எப்படிப்பா இங்கே மட்டும் இவ்வளவு? நீங்கள் சொல்லணும், இது தப்பான விதத்தில் வந்த பணம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வந்து எல்லாமே ஒயிட்டு, எதுவுமே பிளாக்கு கிடையாது, எல்லாமே ஒயிட்டு, எல்லாவற்றுக்கும் கரெக்டாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடக்கும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எந்த தேசத்தில் குடியிருக்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பது பெரிய கேள்வி கிடையாது. எல்ஷடாய் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, உங்களுடைய வேலையினுடைய சூழ்நிலை என்ன, உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, அது முக்கியம் கிடையாது. நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க தவற விடாதீர்கள். கர்த்தர் நல்லவர். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களை இருக்கிற நிலைமையில் இருக்க விட மாட்டார். இங்கே இருக்கிற யாரும் இருக்கிற நிலைமையில் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை, ஊர் மக்களே பொறாமைப்படுற அளவுக்கு. சில பேர் பாருங்க, பாஸ்டர் அவங்க பார்த்து பொறாமைப்படுறாங்க, இவங்க பார்த்து பொறாமைப்படுறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க, யாராவது உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் பார்டரை தொட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இப்போ தான் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கிறீங்க. இன்னும் நம்மளை பார்த்து யாரும் பொறாமைப்படலை, எல்லோரும் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டுருக்கிறாங்க. ஹலோ, மக்கள் பரிதாபப்படுற லெவலில் நம்ம இருப்பது கர்த்தருக்கு அவமானம். ஆனால் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருந்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் தொற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்கிறாங்க, மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்களா? பரிதாபமே பட மாட்டேன்றாங்க. ஐயா, இதில் வேறு பொறாமை வேறு படணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க, மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நுழைஞ்சிட்டேன். இல்லை அவன் கண்ணு வச்சா ஒன்றும் ஆகாது, அவன் கண்ணுக்கு தான் பிரச்சனை. ஏனென்று சொன்னால் நீங்கள் பலத்த பாதுகாப்பு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வட்டம், என்ன வட்டம்? கிருபையின் வட்டத்துக்குள் இருக்கிறீங்க, கிருபையின் பாதுகாப்புக்குள் இருக்கிறீங்க. ஏதாவது உங்களை தொடணும்னு சொன்னால் தேவனுடைய கிருபையை தொட்டு தான் அடுத்து உங்களை தொட முடியும். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை சுற்றிலும் தேவனுடைய கிருபை என்னை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஞான வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் மேலோங்க வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்லை, பொறாமப்பட்டது மட்டும் கிடையாது. இவங்க செய்கிற அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கிணறுகளெல்லாம் மூடி போடுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கே பாருங்க தண்ணீர் பீச்சிக்கிட்டு வருது, தண்ணீர் வருது. ஆனால் அவன் போய் வெட்டுறான், அவனுக்கு ஒன்றும் வரல. நம்மால் போய் வெட்டுறாரு. ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இவன் எங்கெங்கெல்லாம் போய் கை வைக்கிறானோ, எங்கேயெல்லாம் போய் கிணறு வெட்டுறானோ அங்கேயெல்லாம் தண்ணி உருவாக்க ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் கூட சில பேர் சொல்கிறாங்க, ஐயா நானும் தான் போர் போடுறேங்க, தண்ணியே வர மாட்டேன்னுதுங்க, நானும் தான் கிணறு வெட்டுறேன், தண்ணியே வர மாட்டேன்னுதுங்க. ஆனால் ஈசாக்கு போய் கிணறு வெட்டுறாரு, எங்கேயெல்லாம் கிணறு வெட்டுறாரோ அங்கேயெல்லாம் தண்ணி ஓப்பன் ஆகுது.
ஆனால் கூட இருக்கிற ஆட்களுக்கு பொறாமை, அரசியல்வாதிகள் பொறாமை, அரசுகளுக்கு பொறாமை. உடனே என்ன பண்ணுறான்? மூட சொல்கிறா, மூடு. நீ என்ன தான் மூணுனாலும் அடுத்தது போய் கை வைக்கிற, அங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஓப்பன் ஆகுது. வந்து தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாராவது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படுறாங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய மக்கள் இப்படி வாழ்வது கர்த்தருடைய திட்டமாக இருக்கின்றது. ஒரு ஊற்றை பெலிஸ்தியர் அடைத்தால் தேவன் பல ஊற்றுகளை உங்களுக்காக திறக்க வல்லவராக இருக்கின்றார். புரிஞ்சுங்களா? அது மட்டும் இல்லை, பாருங்கள், துரத்துறாங்க. 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேரம் போவோம் பாருங்கள். 26, 28. அதுக்கு முன்னாடி 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். துரத்த பார்க்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், கூடவே வந்துட்டு இருக்கிறான். இப்போ நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 28, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பெலிஸ்தேர்களுக்கு புரிஞ்சிச்சு, ராஜாக்களுக்கு புரிஞ்சிருச்சு, அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சிருச்சு. அவர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு காரியம் நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய வரும்போது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இது தப்பான வழியில் வந்தது கிடையாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொன்னார், கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்கள் பார்த்து சொல்கிறாங்க, ராஜாக்கள் அபிமெலேக்கும் பெலிஸ்தர்களும் பார்த்து சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று நாங்களே பார்த்துட்டோம்ப்பா, நீ தப்பான வழியில் உனக்கு வந்தது கிடையாது, எல்லாமே கர்த்தரால் வந்தது. ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எவ்வளோ பெரிய வார்த்தையை உலகத்து மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சாட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்து மக்கள் நம்மளை பார்த்து பாவம், வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வாரம் கோயிலுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க, இவ்வளோ கடனில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் கேட்கக்கூடாது. ஒருவேளை இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தெல்லாம் உள்ளே போய் கொண்டு போவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தெளிவுள்ளவர்களாக மாறுங்கள். கடவுள் ஒருத்தர் ஆசீர்வதித்தார் என்றால் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், உலகம் சொல்லும், கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட கூட தான் இருக்கிறாரு, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஊர் உலகம் உங்களை பார்த்து சொல்லும்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் ஊர் உலகம் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இப்போ பக்கம் சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். புரியுதுங்களா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். படிப்போம், ஒரு வசனம் போவோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் போய்க்குவோம், 10ஆம் வசனம். இந்த வசனத்தின் பிரகாரமாகவே ஈசாக்கின் வாழ்வில் அப்படியே நடந்தது. 28:10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படியே நடந்துச்சு. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு பார்த்தாங்களா? ஈசாக்கிட்ட பார்த்தாங்க. எங்க நீ அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பயப்பட்டாங்க. பைபிள் படி சொல்கிறேன் இல்லையா, உனக்கு பயப்படுவார்கள். இந்த வசனத்தின் பிரகாரமாகவே ஈசாக்கை பார்த்து பயந்தார்கள். ஆகவே என்ன பண்ணாங்கன்னா, எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஈசாக்கு, ஆனால் உன்னால எங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை பண்ண வராங்க.
ஏன்னா அந்த உடன்படிக்கையுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். இந்த உடன்படிக்கை என்று சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் இப்படி தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார். போதுமானதற்கும் அதிகமானவராகவே தேவன் இருக்கிறார். ஈசாக்குக்கு தேவன் அளவற்ற விதத்தில் ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அவருடைய வாக்கு அப்படிப்பட்டது. வாக்கு தத்தங்கள் ஆணைகள் அப்படிப்பட்டது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஆணையிட்டார், உன் பிள்ளையெல்லாம் நான் பார்த்துக்குவேன், உன் சந்ததியெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி கர்த்தர் ஈசாக்கை கைவிடவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, ஆபிரகாமுக்கு சொன்ன சத்தியம், உடன்படிக்கை, உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னார். இப்போ பிள்ளையாண்டான்ட்டையும் சொல்கிறாரு, ஏப்பா உங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஏறு, நீ வெளியே போய் கஷ்டப்பட்டனா அது எனக்கு அவமானம், உங்கள் அப்பாட்ட சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கை அந்த தேசத்தில் குடியிருக்க வச்சு பஞ்ச காலகட்டத்தில் ஈசாக்கை வர வர விருத்தினா நாளுக்கு நாள் அவனுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போகிறது. அந்த பெருகக்கூடிய அளவுக்கு நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பார்கள். அவன் கர்த்தருடைய பிள்ளை, அவனை தொட முடியாது, அவனுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது, அவனுக்கு தடையாக நம்ம நிற்கக்கூடாது என்று சொன்னால் அவங்க பக்கபலமாக கடவுள் இருக்கிறாரு, அவங்க பக்கபலமாக கர்த்தர் இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பக்கபலமாக கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீங்கு உங்களை அணுகாமல் பாதுகாக்கும்படிக்கு தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, யாக்கோபுக்கும் தேவன் எல்ஷடாயாக தான் இருந்தார். தாத்தாவுக்கு எல்ஷடாயி, பையனுக்கு எல்ஷடாயி, இப்போ பேரப்பிள்ளை யாக்கோபுக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா எல்ஷடாயி தேவனாக தான் இருக்கிறார். ஒரு முறை யாக்கோபு அவங்க அண்ணன் ஏசாவுக்கு பயந்து பதான் ஆராமுக்கு பிரயாணம் பண்ணி போகிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதாவது ஈசாக்குக்கு அடுத்ததாக ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. உங்களுக்கு தெரியும், ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். இங்கு ஏசா கொஞ்சம் தவறான ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வருவதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். யாக்கோபுக்கு தெரியும், கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கோல்மால் பண்ணி சில காரியத்தெல்லாம் பண்ணி அந்த நேரத்தில் ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கின்றது. இது நிமித்தமாக யாக்கோபு பயந்து, அண்ணனால் பயந்து அவர் பண்ணுறாரு, வாழ்க்கையில் பல கேள்விகளோடு அண்ணனுக்கு பயந்து ஓடி போகிறார். இங்கே இருந்த அண்ணன் என்னை கொன்று போட்டுருவான்னு சொல்லி போகிறார். ஒரு வாலிப பையன், ஒரு வாலிபன், யோசிச்சு பாருங்க, தன்னந்தனியாக பயத்தோடு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அச்சத்தோடு இவைகள் எல்லாமே யாக்கோபின் வாழ்வில் ஏராளம் நிறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அச்சம், திகில். ஒரு நேரத்தில் இரவு நேரத்தில் கல்லை எடுத்து வச்சு தூங்கிட்டு, கல்லை தலையணையை வச்சு தூங்கிட்டு இருக்கிற, கல்லை தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போது சொப்பனத்தில் தேவன் தோன்றி பேச ஆரம்பிக்கிறாரு. 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 23ஆம் வசனம் படிக்கிறேன். 26, 23 படிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கம் போகிறோம். அங்கேருந்து பெயர் சபாவுக்கு போனான். இன்னொரு வசனம், இந்த வசனம் இல்லை, இன்னொரு 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மன்னிக்கும், 28, 13, 26 சொல்லிட்டேன். 26, 28 அதுக்கு முன்னாடி இருந்து படிக்கிறேன். பெயர் சபாவுக்கு போனான்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ 10ஆம் வசனம். யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஒரு காரியத்தை மனசில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கேயும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்தார். ஈசாக்கு பஞ்சம், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாரு. யாக்கோபு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜீரோவிலிருந்து இப்போ எல்லாம் இல்லை, எல்லாம் ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ கர்த்தர் என்ட்ராகி எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு தெரியுங்களா? ஈசாக்குக்கு வெளிப்படுத்தும் சொன்னான். அப்பா நான் யார் தெரியுமா? உங்கள் அப்பா கடவுள், அப்பா சாமி, உங்கள் அப்பா கும்பிட்டார்ல அந்த சாமிப்பா நான் அப்படின்னாரு. இப்போ பேரண்ட்டை என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா உங்கள் தாத்தா சாமி அப்பா சாமி. என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். என்னத்தை நோட் பண்ணுறாருன்னா, உங்கள் அப்பா ஆபிரகாம், உங்கள் தாத்தா ஆபிரகாமை நீ பார்த்துருப்ப, இல்லை கேள்விப்பட்டிருப்ப. அடுத்தது உங்கள் அப்பாவை நீ பார்த்துருப்ப, அவங்க எப்படி இந்த பூமியில் இருந்தாங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் யார்? அவங்களில் நான் கர்த்தர். இப்போ அதே தேவன் இறங்கி சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஒரு காரியம் சொல்கிறேன், நான் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்கள் தாத்தாவை அழகாக நடத்தினவன், உங்கள் அப்பாவை அழகாக போஷித்தவன். அதே கர்த்தர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பதான் ஆறாமுக்கு பத்திரமாய் போய் சேருவோமா என்ற ஒரு பயம். அங்கே தூங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்குமா என்ற கேள்விகள், பல கேள்விகள் ஒரு வாலிப பையனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. யாக்கோபின் மனதில் ஏராளமான கேள்வி, ஏராளமான பயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன். யோசிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சின்ன மனுஷன், ஆனால் தேவன் பெரியவர், பெரிய திட்டத்தோடு வரார். பார்த்தீங்களா தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளாம் சின்ன மனிதர்கள், ஆனால் பெரிய தேவனை உடையவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆராதிக்கின்ற ஒரு எல் ஷடாய் தேவன். ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறாரு, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு கேர், எவ்வளவு மனுஷன் மீது அக்கறையாக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் என் மேலே உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறார். இந்த சத்தியத்தெல்லாம் ஏன் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார்? ஏன் எதற்காக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம் மீது அக்கறை உள்ள தேவன், நம்ம நல்வாழ்வின் அக்கறை உள்ள தேவன், நம்முடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள தேவன். நீங்கள் இப்போ இருப்பது, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருப்பது தேவ திட்டம் அல்ல என்பதற்காக தான் தேவன் இவைகளெல்லாம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், என் தேவை சந்திக்கப்பட்டால் போதுங்க, இப்போ இருக்கிற கடன்லேருந்து வெளியே வந்தால் போதுங்க, இப்போ இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கு நேரத்தில் சில மக்கள் சர்ச்சுக்கு வருவதே பார்த்திங்கன்னா, அப்போ இருக்கிற தேவை சந்திக்கப்பட்டால் போதுன்ற நிலமையில தான் நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பிப்போம். அன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பெருசாக இருக்கும், இந்த பிரச்சனை வெளியே வந்துட்டால் போதுங்க. எல்லோரும் சொல்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, சர்ச்சுக்கு வருகிறவர்கள் சொல்லுகின்ற ஒரு சிலருடைய கூற்று என்னவென்று சொன்னால், அன்றைக்கி ஒரு சில பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதுங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஒரு சின்னோண்டு கடன் இருக்கும். நீ நினைக்கலாம், பாஸ்டர் சின்ன கடன் இல்லையா, பெரிய கடன். நீ நினைக்கலாம் 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ அது உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் அதை விட 50 லட்சம் உள்ளவனுக்கு அது பெருசாக இருக்கும். சில பேர் கோடிக்கணக்கில் கடன் வச்சா அது அவனுக்கு பெருசாக இருக்கும். அது எல்லாருக்குமே அவங்கவுங்க நிலைமையில் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக இருக்கும். சில பேர் 30,000 கடன் இருக்கும், அது பெருசாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய கடன் தெரியுமா அப்படின்னு வாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் பெருசு.
நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன பிரச்சனை வெளியே வந்தால் இது போதுங்க, நிம்மதியாக வாழ்வேங்க, நிம்மதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய திட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சின்னோண்டு காரியம் சரியானா போதும் நினைக்கலாம். தேவன் பெரிய திட்டங்களோடு காத்து கொண்டிருக்கிறார், பெரிய நோக்கங்களை வச்சுருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க, நல்ல லெவலில் வந்து நிற்பீங்க. ஆமென். அந்த நேரத்தில் கர்த்தரை மட்டும் மறந்துடாதீங்க. நிறையா வரும், நிறையா வந்து இப்போ கர்த்தரை தேடி வந்த நீங்கள் நிறைய வந்து பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, ஐ ஆம் ஸோ வெரி பிஸி பாஸ்டர். எங்கே இருக்கிறீங்க? இப்போ தான் சென்னையில் பீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் முன்னாடி ஒன்றும் இல்லாதப்ப என்ன பண்ணாங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த தேவை சந்திக்கப்பட்டா போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடவுள் நிறைய ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அப்போ தான் கொடுத்த கர்த்தரை மறந்துக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்போம். அவர்தான் கர்த்தர் நீங்கள் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏப்பா ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் உன் தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க, நல்ல லெவலில் வருவீங்க. அந்த லெவல் வரும்போதும் இந்த ஆராதனையை மறந்து விடவே கூடாது. இங்கே வந்து தான் நான் இந்த நல்ல லெவலில் இருக்கிறேன், அதுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், மறந்து விடக்கூடாது. நல்ல கடவுள் சில பேர் கடவுள் நல்லா ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரையே மறந்துடுறாங்க. ஆகுத வேதம் அடிக்கடி அவங்கள பார்த்து சொன்னது, உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். நான் என்ன இதை அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு உயர்வு இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் இதெல்லாம் போதிக்கிறது கிடையாது. ஏன் போதிக்கிறது தெரியுங்களா? ஊழியக்காரர்கள் பயப்படுறாங்க. எதுக்காக பயப்படுறாங்க? ஐயா இதெல்லாம் போதிச்சா மக்கள் நல்லா வந்துடுவாங்கய்யா, இப்போ சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருப்பான், நல்லா வந்து இருப்பான், அடுத்த சர்ச்சுக்கே வரமாட்டான்யா, அதனால் அவன் கஷ்டத்துலேயே இருக்கட்டும், அவன் பாடுலே இருக்கட்டும், அவன் வேதனையிலே இருக்கட்டும், அப்போ தான் அடிக்கடி வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண வருவான். இல்லைன்னா 4 காசு கையில் வந்துருச்சுன்னா, புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? 4 காசு கையில் வந்துச்சுன்னா அவன் பிடிக்கவே முடியாதுங்க, அவன் அதுலேயே இருக்கட்டுங்க. ஆனால் என்னுடைய உள்ள அப்படி கிடையாது. நீங்கள் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு காரியத்தை மனதில் பதித்து கொள்ள வேண்டும், நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க, நல்ல உயர்வை அடைவீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தரை மறந்து விடாதீர்கள், தேவனை மறந்துடாதீங்க. இந்த இடம் தான் எனக்கு வாழ்வு கொடுத்த இடம். இங்கே வந்து தான் தேவனோடு பேச ஆரம்பித்தார். கீழே இருந்த வாழ்வு, சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனாகி என்னை குப்பையிலிருந்து உயர்த்தின கர்த்தர். எப்படி நான் அவரை மறக்க முடியும்? எங்கேயாவது சொன்னாங்கன்னா, எப்போ எல்லாம் நல்ல வசதியாக இருக்கும்போது உனக்கு தான் எல்லாம் இருக்குது, உனக்கு இது கடவுள், எல்லாம் இருக்கும்போது தான் மக்கள் சொல்லுவாங்க எனக்கு தான் எல்லாம் இருக்குதே, எனக்கு இது கடவுள். உலகத்தில் பணக்காரவங்களாம் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க, எங்களுக்கு கடவுள் தேவை கிடையாதுங்க, போங்க அந்த ஏழை மக்களுக்கு போய் சொல்லுங்கள், போங்க அந்த குடிசை பக்கம் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், நாங்கள் தான் நிறையா இருக்குது. கேர்ஃபுல். நீங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு நாளும் என்ன வந்துடக்கூடாது, எங்களுக்கு நிறையா இருக்குது, எங்களுக்கு கர்த்தர் தேவை கிடையாது என் நிலைமைக்கு வந்துவிட. இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான், அதற்காக தான் ஓடி வராங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு எங்களோடு பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்ஷடாய், போதுமானதற்கும் அதிகமானவர். ஈசாக்குக்கு நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்தீர். அவருடைய குமாரன் யாக்கோபுக்கும் நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருக்கும் நீர் எல்ஷடாய் தேவனாக இருக்கிறீர். நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்விலே மிச்சம் மீதி எடுக்கப்படுகிற தேவன், உபரியின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், சம்பூர்ணத்தின் தேவன், நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு ஆஸ்வதிக்கின்ற தேவன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆஸ்வதிக்கின்ற தேவன் நீர். அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் நிற்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். எங்கள் வாழ்விலே எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களிலே எங்களோடு இருந்தீர், எங்களை தூக்கி விட்டீர், தலை நிமிர செய்தீர், தள்ளாட விடவில்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக.
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் எல் ஷடாய் என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் போதுமானதுக்கும் அதிகமானவராக இருந்து மிச்சம் மீதி எடுக்க வைத்து இந்த பூமியிலே ஈசாக்கை போல கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், மாற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே.
கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே